திமுக சார்பில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில், நேற்று வேட்புமனு தாக்கலை தொடர்ந்து இன்னைக்கு பரப்புரையை உதயநிதி ஸ்டாலின் அந்த தொகுதியில மேற்கொண்டிருக்கிறார். சொந்த தொகுதி என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கு, விவரம் என்ன? காயத்ரி, திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடியவர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை காஞ்சிபுரத்தில் தொடங்கிய உதயநிதி ஸ்டாலின் நேற்று மதியம் சேப்பாக்கம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இரண்டாவது முறையாக இந்த தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். இதற்காக நேற்று மதியம் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு நேற்று மாலை முதல் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக நேற்று மாலை பார்த்தீர்கள் என்றால் அயோத்தியா நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இன்று காலை சேப்பாக்கம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில்தான் தற்போது ஒரு கால் மணி நேரத்திற்கு முன்பாக சிந்தாதிரிப்பேட்டையில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். இங்கு அனைத்து கூட்டணிகளும், அதாவது திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். அதாவது இந்த பகுதியில் இருக்கவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போல் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு அவருடைய அந்த பிரச்சாரத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். ஒவ்வொரு தெருவாக சென்று ஆட்டோவில் நின்றவாறு ஒவ்வொரு தெருவில் சென்று அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரார். தன்னை வெற்றி அடைய வைக்க வேண்டி அவர் ஆதரவு திரட்டி வருகிறார். காயத்ரி, செந்தில், இப்போ சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்த மட்டும் அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு சட்டமன்ற உறுப்பினரா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்திருப்பதாக அவர் பட்டியலிட்டு பேசுகிறார்? காயத்ரி, நேற்று நம்மளிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின் இந்த பகுதியில் அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்திருப்பதாகவும், குறிப்பாக மழைநீர் வடிகால் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை துரிதமாக செயல்படுத்தி கொடுத்ததாகவும், இதன் காரணமாக இந்த பகுதியில் மக்கள் ஆதரவு தனக்கு அதிகமாக இருக்கிறது, அதிக அளவில் பெருவாரியாக வாக்கு பெற்று நான் வெற்றியடைவேன் என்று அவர் பேட்டியில் கூறியிருந்தார். குறிப்பாக இந்த பகுதியில் அவர் போன முறை, அதாவது 2021 போட்டியிடும் பொழுது இந்த சேப்பாக்கம் தொகுதியை தேர்வு செய்து போட்டியிட்டிருந்தார். அதற்கு பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொடுத்திருப்பதாகவும், அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொடுத்திருப்பதாகவும், மழைநீர் வடிகால் சரி செய்து கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இது போன்ற விஷயங்கள் தனக்கு ஆதரவாக இருக்கும், இது மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை தனக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். காயத்ரி, நன்றி செந்தில், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.